ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் ஆரம்பத்திலே உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது அருள் பாடல்களாக சில வாக்குகளையும் கொடுத்துள்ளார்கள். அதிலே முக்கியமான சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அகத்தினை அன்பு கொண்டால் ஜெகத்தினை வென்று வாழ்ந்திடலாம். அகத்தினை நம் உடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ எண்ணங்கள், உணர்வுகள், அணுக்கள், நம் உடல் உறுப்புகள், உயிர், ஆன்மா, உடல், இப்படி அகத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்திலுமே நாம் அன்பு கொண்டு செலுத்தினோம் என்றால், அதாவது தனக்குள் இருக்கக்கூடியது அனைத்துமே அரவணைத்தால் அகில உலக அண்ட சராசரங்களையும் நாம் வென்று நாம் வாழ்ந்திட முடியும் என்பதே இதனுடைய பொருள். ஏனென்றால் நாம் புறத்திலே எதை செலுத்துகின்றோமோ அதுதான் அகத்திற்குள்ளும் செலுத்தப்படுகின்றது. ஆக புற உலகை நாம் வேதனைப்படுத்தினோம், ஆத்திரப்பட்டோம் என்றால் அதுதான் இங்கேயும் உடலுக்குள்ளும் வேதனைப்பட செய்யும், நம்மையும் ஆத்திரமடைய செய்யும், உடலுக்குள் போராட்டங்கள் வரும். அதையே மாற்றி இங்கே அன்பு கொண்டு பண்பு கொண்டு நாம் அகத்திற்குள் வளர்த்து கொண்டால் இந்த அண்ட சராசரமே அன்பு கொண்டுதான் இயங்கிக் கொண்டுள்ளது. ஆக அந்த அன்பை பெற்று நாம் அழியா நிலைகள் வாழ்ந்திடலாம் என்பதே அதனுடைய கருத்து. தங்க வந்த கூட்டினில் தரணி ஆண்ட வாழ்க்கையில் தரணிதனில் நிலைத்திட தவம் இருந்தே வாழ்ந்திடுவோம். தங்க வந்த கூட்டினில் என்றால் உயிர் இந்த உடலை இந்த கூடாக உருவாக்கி இருக்கின்றது. இந்த உடலில் இருக்கும்போதுதான் சகலத்தையுமே நாம் அறிந்து கொள்ள முடியும், வளர்த்து கொள்ள முடியும். நிலைத்த என்றுமே அழியாத நிலைகளும் இந்த சரீரத்திலிருந்துதான், அதாவது மனித சரீர இந்த கூட்டிலிருந்துதான் பெற முடியும். அண்ட சராசரங்களையும் அறிந்திடும் ஆற்றலையும், அண்ட சராசரங்களோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், அண்ட சராசரத்தில் நாம் அழியாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியும் இந்த மனித உடல் பெற்ற, அதனால்தான் முழு முதற் கடவுள் என்று சொல்வார்கள். மனிதனுக்குத்தான் அந்த தகுதி உண்டு. அத்தகைய நிலையில் பெறுவதற்கு நாம் தவம் இருந்துதான் வாழ வேண்டும். ஏதோ எப்படியோ என்னமோ என்று இருக்காது. அந்த ஆற்றலை பெற, அந்த தகுதியை பெற, அந்த உன்னதமான நிலையை பெற நாம் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆண்டவன் என்ற ஆத்மாவை அடக்கி ஆள பார்க்காமல் ஆத்மலிங்க தேவனை அறிந்தே நாம் வாழ்ந்திடுவோம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நான் தான், தான் தான், நான் தான் தான் என்று நமக்குள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனையும், அந்த உயிரால் தான் நாம் அடுத்த நிலை அடையப் போகின்றோம் என்று நமக்குள் வளர்ச்சி பெற்று வந்த ஆன்மாவை, உயிராத்மாவை நாம் அறியாதபடி நாம் நம்மையே நான் தான் என்று நுகர்ந்த உணர்வின் இயக்க சக்தி பெரிதொரு உணர்வின் ஈர்ப்பிற்கு கீழ் சிக்காதபடி, மற்றொன்றுக்கு அடிமையாகாதபடி, அந்த அடிமையான உணர்வுகளே இங்கே நமக்குள் இருக்கக்கூடிய உயிரான்மாவையும் அடக்கியாளர் நிலைகளாக வந்துவிடுகின்றது. அப்படி அல்லாதபடி நான் யார், தான் யார் என்ற நிலையில் இந்த உயிரையும் உயிர் ஆன்மாவையும் நாம் அறிந்து, அதைத்தான் ஆத்மலிங்க தேவன் என்று சொல்லுகின்றார். அந்த தேவனை நாம் அறிந்துதான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால்தான் ஆலயங்களிலே விநாயகனை வணங்காது நீ கோவிலுக்குள் சென்றால் பலனில்லை என்று இந்த உயிரும் இந்த உடலும் இதில் உருவாக்கப்பட்ட முக்கியமான நோக்கங்களை அறிந்து நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தத்துவம். பகவான் படைத்த படைப்பே நாம், பகவான் எங்குள்ளான் என்று பகுத்தறியும் ஆற்றலைத்தான் பகவான் அருளிலே பெற்றுள்ளோமே. ஆக படைக்கப்பட்ட படைப்பு அனைத்துமே இயற்கை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மைதான். ஆனால் அந்த சக்தி எங்கே உள்ளது, எப்படி உள்ளது, ரூபம் இருக்கின்றதா, ரூபமில்லாது இருக்கின்றதா, அது எப்படி, எந்த அடிப்படையிலே, எந்த வழிமுறைகளை சென்றால் அதை காண முடியும் என்பதை எந்த படைப்பு நம்மை உருவாக்கியதோ அந்த அருளிலே நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த சக்தி நமக்குள் இருக்கின்றது. அந்த சக்தியை நாம் வெளியிலே தேடிக்கொண்டிருக்காது. அந்த சக்தி நமக்குள் இருக்கின்றது. அந்த படைப்பில்
ஒவ்வொரு படைப்பிலுமே அது உண்டு என்பதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து அதைத்தான் பகுத்தறியும் ஆற்றல் என்று ஈஸ்வரப்பட்டதிலே குறிப்பிடுகின்றார். அந்த அறியும் ஆற்றல் கொண்டு இதை போன்று உண்மைகளை உணர்ந்து அறிந்து அந்த பகவான் என்ற நிலையில் முழுமை பெற்ற படைக்கக்கூடிய படைப்பை படைத்தவனுடைய படைப்பையே படைக்கப்பட்டவனுடைய படைப்பையே அந்த படைப்பை வளர்க்கக்கூடிய நிலை பெற்றவருடைய ஞான வளர்ச்சியை நமக்குள் பெற்று நாம் அந்த பகவான் எங்கு உள்ளான் என்ற நிலையை நாம் அறிய முடியும், நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதே இதனுடைய பொருள். உடல் அழுக்கை போக்க தண்ணீர், உள்ள அழுக்கை போக்க எண்ணீர். நாம் உடலிலே பட்ட அழுக்கை குளித்து நீர் மூலமாக தூய்மைப்படுத்துகின்றோம். ஆனால் ஆன்மாவில் படும் அழுக்கை நாம் நீக்குகின்றோமா? எதை வைத்து நீக்குகின்றோம்? நீக்க வேண்டுமா இல்லையா என்பதைத்தான் இங்கே கேள்வியாக எழுப்புகின்றார். திருமாலின் எண்ணத்தை எண்ணுவீர், திருநீறு அணிந்தே. அது அனைவருக்கும் இந்த திருநீறு பொட்டோ அணியக்கூடிய வழக்கங்கள் உண்டு. ஆனால் அங்கேதான் ஆண்டவன் இருக்கின்றான், ஈசன் இருக்கின்றான். நம்மை உருவாக்கி நம்மை இயக்கிக் கொண்டு நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் உயிரான ஈசன் இருக்கின்றான் என்பதை நாம் பரிபூர்ணமாக நமக்குள் அந்த ஆண்டவன் இருக்கின்றான் என்பதைத்தான் திருமாலின் எண்ணத்தை, அந்த ஆண்டவனுடைய எண்ணத்தை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ண வேண்டும், அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு திருநீறு அணிய வேண்டும் என்று இங்கே ஈஸ்வர பற்று உணர்த்துகின்றார்கள். ஈசன் அருளில் உதித்த நாம் இந்த எடுத்த தெய்வமாக ஈன்றெடுத்த அன்னை தந்தையை ஈசனாக்கி வணங்கிடுவோம். ஆக நமது உடல் உயிரால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த உடலை நமக்கு சந்தர்ப்பமாக மனித உடல் பெற காரணமாக இருந்தது நம்முடைய தாய் தந்தையரே. என்றால் அவருடைய எண்ணத்தால் தான் நாம் கருவுற்று இத்தகைய உடலை பெற்றிருக்கின்றோம். அன்னை தந்தையே நாம் கடவுளாக, முதல் தெய்வங்களாக, குருவாக, நமக்கு வழிகாட்டிகளாக அவருடைய துணை கொண்டு அவளை என்றென்றும் வணங்கி அவர்கள் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அவர்களை நாம் கடவுளாக, ஈசனாக வணங்கிட வேண்டும் என்பதை ஈஸ்வரப்பட்டதிலே உணர்த்துகின்றார். நம்மை ஈன்றவர் படைத்தவர் யார்? முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவியில் நாம் யார்? நம்மில் பலரும் உள்ள பொழுது நான் என்பது யார்? இது கேள்வியாக நம் சிந்தனைக்கு விடுகின்றார். நம்மை உருவாக்கியது யார் என்றால் என்னுடைய தாய் தந்தை என்று நாம் சொல்லுகின்றோம். படைத்தவர் யார் என்றால் மேலே கையை காட்டி ஆண்டவன் என்று சொல்லுகின்றோம். முற்பிறவி, இப்பிறவி, நீ அடுத்த பிறவி யார் என்று கேட்டால் தெரியாது என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இப்படி நமக்குள் எண்ணில் அடங்காத குணங்கள், எண்ணில் அடங்காத எண்ணங்கள், எண்ணில் அடங்காத உணர்வுகள் உள்ள பொழுது நான் என்பது யாரப்பா, நீ யாரப்பா என்று இங்கே நம்முடைய சிந்தனைக்கு, நம் சிந்தனையை ஞானத்தின் வழியிலே தூண்டுவதற்கு இந்த வினா எழுப்புகின்றார். அதை நீ யார் என்று கேட்டால் உனக்கு சொல்ல தெரியவில்லை, எதையவே கையை காட்டுகின்றாயே தவிர நான் யார் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்பா என்றுதான் இங்கே சிந்தனையை நமக்குள் தூண்டுகின்றார். ஒன்றில்லாமல் ஒன்றில்லை, ஒன்றிலிருந்து ஒன்றாக ஓங்கி நிற்கும் சக்தியிலே ஒன்றியே நாம் வாழ்ந்திடுவோம். நாம் நினைக்கின்றோம் ஆண்டவன் என்பது ஒரு தனித்த சக்தி என்று. ஆனால் தனித்த சக்தி என்பது சூனியம்தான். ஒன்றுடன் ஒன்று இணைந்தால்தான் சிவம் சக்தி, சிவ சக்தியாகத்தான் அண்ட சராசரங்களை இயங்கிக் கொண்டுள்ளது. ஒன்றின் துணை இல்லாத ஒன்று இல்லை. ஆக ஒன்றிலிருந்து ஒன்றாக இப்படி புதிதாக உருவாகி உருவாகி வளர்ச்சியாகி, வளர்ச்சியின் தொடரில் மீண்டும் மீண்டும் கலவையாகி, கலவைக்குள் பல கலவையாகி அந்த ஓங்கி நிற்கக்கூடிய அந்த சக்தியிலேயே நாமும் ஒன்றி சகலத்தையும் நாம் வணங்கி சகலத்தையும் நாம் வளர்ச்சிப்படுத்தும் நிலையாக அதனுடன் ஒன்றியே இணைந்தே நாம் வாழ்ந்திடுவோம். பல ஆசை நிலைகளிலே பல நிலை அடைவதற்கே பயம் என்ற பேய்க்கு நாம் பயந்து வாழ்வது எதற்காக? நம்முடைய ஆசை எங்கெங்கோ செல்லுகின்றது. பல நிலைகளை எந்தேதோ நாம் அடைய வேண்டும், பெற வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று எத்தனை நிலைகள் முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் ஆசைப்பட்டதிலே கிடைக்கவில்லை என்றாலும் சரி, அல்லது ஆசைக்கு அதிகமாக அடைந்தாலும் சரி, அல்லது ஆசைப்பட்டது கிடைத்து அதில் சில பலவீனங்களாகி யாராவது அதை தட்டி பறிக்கும் நிலை வந்தாலும் சரி, இப்படி இந்த ஆசை கொண்ட நிலையில் பல நிலைகளை நாம் அடைவதற்கு எத்தனையோ வகைகளில் நாம் முயற்சி எடுக்கின்றோம். முயற்சி எடுத்த நிலைகளில் எத்தனையோ
அது வளர்ச்சியும் உண்டு, தேய்மானம் உண்டு. ஆனால் ஆசைப்பட்ட நிலைகள், வளர்ச்சி பெற்ற நிலைகளும் தேய்மானமாகும் நிலைகள் நமக்கு அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு அதில் எத்தனை பயம் நம்மை பிடித்து ஆட்டுகின்றது. நாம் சேமித்த சொத்தை திருடி விடுவார்களா, அல்லது சொத்தை சேர்த்து கொண்ட சொத்தை பிள்ளைகள் அழித்து விடுவார்களா, அல்லது உடல் நலம் இல்லாது போய்விடுமா, அல்லது நாம் இப்படி ஆகிவிடுவோமா, அப்படி ஆகிவிடுவோமா, இதை யாராவது எடுத்துச் சென்று விடுவார்களா என்று எத்தனையோ வகைகளில், அல்லது நம்மை காட்டிலும் இன்னொருவன் இதை அனுபவித்து விடுவானா என்று பயம் 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 பயம். நமக்கு எத்தனையோ பயங்கள் அன்றாட வாழ்க்கையில் வேலை செய்யும் இடத்திலும் சரி, வீட்டிலும் சரி, ரோட்டிலும் சரி, எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்மை அறியாமலே எத்தனை பயம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த ஆசைப்பட்ட நிலையில் அதனால் வரும் பயம், அதனால் அந்த பேய் என்ற நிலையாக நீ ஏனப்பா அதிலே சிக்கி ஆசைக்கு அடிமையாகி அந்த அடிமை என்ற நிலையிலே அதிலே பயந்து, ஏன் இப்படி பயந்து நடுங்கி வாழும் வாழ்க்கை வாழ்கின்றாய்? எதற்காக? அதை நீ ஆசைப்பட வேண்டியது எது? உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டியது? ஆக நிர்மலமான ஞானிகள் காட்டிய வழியிலே நீ சென்றால் இந்த பயம் என்ற நிலைகள் உனக்கு வராதப்பா. நீ எதற்காகப்பா ஆசை நிமித்தம் போய் சிக்கி அந்த பேய்க்கு நீ பயந்து வாழ்கின்றாய்? அத்தகைய வாழ்க்கை வேண்டியதில்லை என்று இதிலே சுட்டி காட்டுகின்றார். நிலையில்லா வாழ்வினிலே நித்திய நிலை பெற்றிடவே நிலையான அன்பை காட்டி நிலைபெற்று வாழ்ந்திடுவோம். மனித வாழ்க்கை என்பதே ஒரு நிலையில்லாத வாழ்க்கைதான், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் நிலையில்லாத வாழ்க்கையை பற்றி நாம் அனுதினமும் அடிக்கடி எண்ணுகிறோமா என்றால் இல்லை. நிலையில்லாத வாழ்க்கையைத்தான் நிலை என்று ஏமாந்து விடுகின்றோம். ஆக அதுபோன்று இல்லாதபடி உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிய ஞானிகள், மகரிஷிகள் என்றும் அழியாத நிலையில் வாழ்கின்றார்கள். அந்த நிலையை பெற நமக்குள் பேரன்பை கூட்டி அந்த பேரன்பை நமக்குள் வளர்த்து எல்லோரிடத்திலும் அந்த பேரன்பை காட்டினால் நாம் நிலை பெற்று வாழ்ந்திட முடியும். அந்த ஞானிகளைப் போல நாம் அழியாத வாழ்க்கை வாழ முடியும் என்பதால் இதில் உணர்த்துகின்றார். எண்ண கடலில் செல்லும் நாம் எண்ணிய இடத்திற்கு செல்வதற்கே நாம் எண்ணக்கூடிய எண்ணத்தினால்தான் ஏற்றமும் தாழ்வும் அமைவதுவே. எண்ணம் கடலில். ஆக நாம் எதையோ மனதிலே கனவு கண்டு கோட்டை கட்டி அங்கே செல்ல வேண்டும், இங்கே போக வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று எவ்வளவோ அபிலாஷைகள் கொண்டு செயல்படுகின்றோம். ஆனால் அந்த இடத்தை நாம் அடைகின்றோமா, அடைய முடிந்ததா, அடைய முடியவில்லையா, இது எல்லாமே அதில் ஏற்றமோ தாழ்வோ நாம் எடுக்கக்கூடிய எண்ணத்தினாலே தவிர ஜாதகமோ ஜோசியமோ அல்லது மற்றொரு செய்து கொடுப்பதோ அல்ல. நம்முடைய எண்ணத்தில் தான் ஏற்றமும் தாழ்வும் என்பதை தெளிவாக இதிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். என்னும் எண்ண கூட்டினேயே என்னும் எண்ண வடிவினிலே என்ன பேயாய் அலையவிட்டும் என்ன தெய்வமாய் எண்ணுவதும் எண்ணமேதான். மீண்டும் அதே எண்ணத்தை பற்றியே சுட்டி காட்டி, உன் எண்ணத்தை எங்கெங்கோ நீ அலைய விட்டால் அது பேயாக உன்னை ஆட்டி படைக்கின்றதப்பா. ஆனால் அதுவே நீ ஆலயத்திலே காட்டப்பட்ட தெய்வீக குணங்களை, தெய்வீக பண்புகளை, அந்த தெய்வீக சக்திகளை நீ வளர்த்தால் அதற்கு காரணம் உன்னுடைய எண்ணம் தானப்பா. உன்னுடைய எண்ணம் தான் உன்னை தெய்வமாகவும் ஆக்குகின்றது. உன்னுடைய எண்ணம் தான் உன்னை பேயாகவும் அலைய வைக்கிறது. ஆகவே உன் எண்ணத்தை தெய்வ நிலை பெறுவதற்குண்டான முயற்சிகளை நீ கூட்டு என்பதுதான் இதிலே உணர்த்துகின்றார்கள். வஞ்சனை என்ற உலகம் என்று வஞ்சனை என்று எண்ணி பார்த்தால் வஞ்சனை வாழ்வே நமக்கு கிட்டும், வஞ்சம் கொண்டே வாழ்ந்திட்டான். ஆக மற்றவர்கள் என்னை ஏமாற்றுகின்றார்கள், அவன் ஏமாற்றுகின்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய சகலரும் ஏமாற்றுகின்றார்கள், அவர் இப்படி செய்கின்றார்கள், இவர் இப்படி செய்கின்றார்கள் என்று ஒவ்வொருவரும் ஏமாற்றுவதையும் ஏமாற்றப்பட்ட நிலைகளையும் எண்ணி அந்த ஏமாற்றக்கூடிய உணர்வுகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நமக்கும் அந்த புத்தி வந்து நாமும் மற்றவர்களை ஏமாற்றித்தான் பிழைக்க வேண்டும், ஏமாற்றினால்தான் வாழ முடியும், ஏமாற்றினால்தான் நாம் சுகமாக இருக்க முடியும் என்று நமக்கு கடைசியிலே அந்த நிலைதான் வந்து சேரும். ஆக இந்த வஞ்சனை என்ற நிலைகளை உலகமே இப்படித்தான் இருக்கிறது என்ற எண்ணத்தையே நாம் விடுத்து பழக வேண்டும். உலக மக்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும், உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் என்று அந்த வஞ்சம் என்ற நிலைகளை இல்லாதபடி, பழிவிற்கும் நிலைகளை இல்லாதபடி நற்பண்புகள் கொண்டு நற்காரியங்களை செய்து நாம் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள். வாழ்க்கை பாதை வழியினிலே வழியறிந்து செல்வதிலே வழியனுப்பி வைத்தவனுக்கு வழங்கிடும் வாழ்த்திடுவே. நாம் எத்தனையோ பல கோடி சரீரங்களில் வளர்ச்சியாகி நாம் இந்த மனித சரீரத்தை பெற்றிருக்கின்றோம். ஆக ஆண்டவன் விட்ட வழி என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் அந்த பாதைகளை நாம் செல்லுகின்றோமா என்றால் அந்த வழியறிந்து செல்ல வேண்டும் அப்பா. அப்படி வழியறிந்து செல்லக்கூடிய அந்த நிலை பெறுவதுதான் நம்மை இங்கே இந்த பூமியிலே, இந்த மனித சரீரத்திலே நம்மை பிறவி எடுக்க வைத்தவனுக்கு அந்த பாதையிலே நாம் செம்மையாக சென்று அவனுக்கு நாம்
கைமாறாக நம்மை வழி அனுப்பி வைத்தவனுக்கு உயர்ந்த நிலையை ஈட்டித் தருவதுதான் மனித சரீரம் பெற்றவனுடைய தத்துவம். இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து நாம் வழி அறிந்து இந்த மனிதனுக்கு அடுத்து அந்த தெய்வ நிலை பெற வேண்டும், அந்த தெய்வ நிலையை நான் பெறுவேன் என்று அதை நிலைநாட்டுவதே நம்மை வழி அனுப்பி வைத்தவனுக்கு நாம் வாழ்த்தாக காணிக்கையாக கொடுப்பது என்பதிலே உணர்த்துகின்றார்கள். வண்டி என்ற கூலிருக்க வரும் மலைக்கு குடையதற்கு வழங்கியவன் அவனிருக்க வரும் வினையை என்னலாமோ. ஆக நாம் மனித சரீரம் பெற்றிருக்கின்றோம், இதில் ஈசன் இருக்கின்றான். ஆக இது ஒரு கூடுதான். ஆக இதில் ஈசன் இருக்கின்றான் என்ற நிலை வரும்பொழுது நீ ஏனப்பா வரும் மலைக்கு குடையை தேடுவது போல் எங்கெங்கோ யார் யாரையோ எதை கேட்க வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும், யாரிடம் கேட்பது, யார் எனக்கு உதவி செய்வார் என்று வந்த மலைக்கு நீ ஏன் குடையை தேடுகின்றாய்? உனக்குள்ளேயே ஈசன் இருக்கின்றான், உனக்குள்ளேயே அந்த தெய்வ சக்தி இருக்கின்றது. அவனிடம் வேண்டி அந்த ஆற்றல்களை, இந்த காட்டில் இருக்கக்கூடிய சகல சக்திகளையும் நீ அறிய வேண்டியதை, பெற வேண்டியதை நீ பெற முடியும். நீ ஏனப்பா மலைக்கு குடையை தேடுவது கொண்டு தேடுகின்றாய்? வழங்கியவன் அவன்தானே. ஆக வரக்கூடிய வினையை நீ ஏன் ஒத்தையா இரட்டையா என்று பல நிலைகளில் என்னுடைய சிந்தனைகளை ஏன் சிதற விடுகின்றாய்? உனக்குள் இருக்கும் ஈசனை நீ ஊன்றி பாரப்பா, அவனிடம் நீ வேண்டி கேளப்பா என்று இதில் உணர்த்துகின்றார். வல்லினம் மெல்லினம் கொண்டு பிறக்கவில்லை, வரும் வினைக்கு அஞ்சாது. ஆக படைத்தவன் உன்னை மோசமான நிலைகளுக்கு நீ ஆழ்பட வேண்டும் என்றோ அல்லது உனக்கு எந்த துன்பம் வரா என்றோ உன்னை யாரும் அப்படி பிறக்கச் செய்யவில்லை. ஆக உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமலேயே வாழ வைக்க வேண்டும் என்றோ யாரும் அப்படி உருவாக்கப்படவில்லை, உருவாக்கவும் இல்லை. எல்லாமே சந்தர்ப்பம்தான். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதையுமே எத்தகைய நிலைகளுக்கும் நீ அஞ்சாதே, தைரியமாக இரு. எதிர்கொண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நீ பெற முடியும். வரும் இடியும் மழையும் வரும் காற்றும் மனமும் வழங்கியவன் அவன்தானே. ஆக இந்த வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்களும் பல கொடூரங்களும் எத்தனையோ சூறாவளிகளும் எத்தனையோ இக்கட்டான நிலைகளும் இது எல்லாம் வந்தாலும் இது அனைத்தும் உனக்குள் இருக்கும் ஈசன் தானப்பா, அவன்தானே இதை வழங்கினான். ஆக வழங்கியவன் அவனிருக்க வரும் வினையை என்னலாமோ வழியறிந்தே நீ வாழ்ந்திட்டான். ஆக இதையெல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்கு தானப்பா, உன்னுடைய உயிரான்மாவை உயர்நிலைப்படுத்துவதற்கு தானப்பா, உன்னுடைய உயிரான்மாவை பரிசுத்த நிலைப்படுத்துவதற்கு தானப்பா என்று நீ வழியறிந்து தங்கத்தை அது பழுக்க அது நாம் அடிக்க அடிக்க அது புடம் போட்டது போன்று பளபளக்கும் நிலை வருவது போன்று நாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை பல உணர்வுகளில் மோதவிட்டு அதில் அறிஞான உணர்வை சேமித்து சேமித்து அதில் வலு ஏற்றி செருகேற்றி நாம் அந்த உயிரை போன்ற ஒளியான நிலைகளை அடைய வேண்டும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இடியும் மழையும் காற்றும் சகலமும். ஆகவே அந்த வழி அறிந்து நாம் அந்த ஈசனை இறுக பற்றி கொண்டால் நாம் எத்தகைய நிலைகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, வேதனைப்பட வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை. வரும் வினை நீ எண்ண வேண்டியதில்லை அப்பா என்று வாக்கினை கொடுக்கின்றார். வழங்கியவன் அவனிருக்க வரும் வினை நீ எண்ணாதே என்று தன்னுடைய நிலைகளையும் சுட்டிக்காட்டி உன்னை வழி நடத்துவதே நானாக இருக்கும் பொழுது என்னுடைய துணையை நீ ஏற்று உன் வழிக்கு உயர்ந்த உணர்வை உன் உயிரான ஈசனிடம் அந்த உணர்வை வளர்த்து நீ என்னை போல் வா என்று இதில் வாக்காக கொடுக்கின்றார் ஈஸ்வரப்பற்றவர்கள்.